ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மன்னர் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் இந்தியாவின் ஸ்பெஷல் ரெசிபி நான் செய்ய போறேன். பாப்பம். இதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு ஒரு தேக்கரண்டி சுகர் எடுத்துட்டு அதுக்குள்ள ஈஸ்ட் கடையில நாங்க போய் கேட்கலாம். கேட்டா ஈஸ்ட் தருவாங்க. இந்த ஈஸ்ட வேண்டிட்டு ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட போட்டுட்டு அதுக்குள்ள அந்த நிகப்ப சூடுன்னு சொல்லுவோம். எங்கட கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு தண்ணி விடணும். நல்ல கொதிக்கக்கூடிய தண்ணியை விட்டா ஈஸ்ட் நுண்ணங்கி மதுவம் அது செத்துடும். ஆகவே அங்க ஆக்டிவேட் ஆகாது. அதால நாங்க என்ன செய்யணும்டா, நிகம் பொறுக்கிற சூடு நாங்க கை தொட்டு பார்த்தா எங்கட கையில நல்லா சுடக்கூடாது. ஓகே என்று சொல்ற அளவுக்கு இருக்கிற சூட்டுல தண்ணி எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்த்தோம்டா அப்படியே ஈஸ்ட் அதுக்குள்ள வாழ துவங்கிடும். வாழ துவங்கின பிறகு அதுக்குள்ள அப்படியே வச்சு கொண்டு மேல வரும். நீங்க மணந்து பாத்தீங்கன்னா அல்கஹோல் கல்லட மணம் மணக்கும். அதை நாங்க எடுத்து வச்சுட்டு இப்ப ரெண்டு கப் பச்சை கோதுமை எடுத்திருக்கிறேன். அதுக்கு சிறிதளவு தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ளுவோம். அவிக்காத வறுக்காத கோதுமை பச்சை கோதுமை எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு உப்பும் ஒரு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விட்டு போட்டு இந்த ஈஸ்ட் கலவை இருக்குத்தானே இதை விட்டு குழைப்போம். இதை விட்டு குழைச்சோன்னா இந்த ஈஸ்ட் இதுக்குள்ள வளர்ந்த ஈஸ்ட் மாவுக்கையும் வளர துவங்கி கார்பனீரொக்சைடு வாயு வரைக்கும் மாவு பொங்க துவங்கும். அப்ப எங்களுக்கு அந்த செய்யற உணவு சாஃப்டாக வரும். பானுக்கு கேக்குக்கு எல்லாம் கூடுதலா ஈஸ்ட் பாவிப்பாங்க. ஈஸ்ட் பாவி கேக்கு சாப்பாடு பொங்கி வரும். குளிர் நாடுகள்ல எல்லாம் புளிக்க வைக்கிறதுக்கு தோசை அதுகளை புளிக்க வைக்கிறதுண்டா ஈஸ்ட் போட்டு தான் வைக்கிறத பார்த்திருக்கிறேன். ஈஸ்ட் போட்டா ஹெதியா புளிக்கும். புளிச்சு அப்படியே புளிக்காது பொங்கி வரும். பாருங்க, நான் அந்த கப்பையும் கழுவிட்டு அருமா அந்த அநியாயமா போயிட வேண்டியது அதையும் நான் சேர்த்து குழைக்கிறேன். அப்படியே தேவையான அளவுக்கு நீங்க பச்சை தண்ணி விடலாம். இனி சுடு தண்ணி விட வேணும்ன்ற அவசியம் இல்லை. பச்சை தண்ணி விட்டு நல்ல சப்பாத்தி பதத்துல நல்ல டோ நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. அதை வடிவா குழைச்சிடுங்க. நல்லா அடிச்சு குழைச்சாத்தான் நல்ல சாஃப்டா வரும். பாருங்க, நான் குழைக்கிற மாதிரியே நீங்க குழைச்சு கொள்ளுங்க. பாருங்க, குழைச்சு எடுத்துட்டேன். நான் சாதாரண தண்ணி தான் விட்டேன். நான் சுடு தண்ணி விடையில பச்சை தண்ணியை விட்டு போட்டு அப்படியே நல்லா தூக்கி அடிச்சு குழைக்கலாம். எனக்கு ரொட்டி சுடையக்கு எனக்கு விருப்பம். நல்லா அடிச்சு குழைப்பேன். அப்படியே நல்லா குழைச்செடுங்க. ரெண்டு முட்டை அடிச்சுட்டு குத்தி நல்ல சாஃப்டாக நீங்க குழைச்செடுத்தீங்கன்னா உங்களோட நான் நல்ல சாஃப்டா வரும். ரொட்டி மாதிரி மெரக்கட்டை மாதிரி அப்படி வராது. நல்ல சாஃப்டான இதா வரும். பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பாருங்க. நாங்க தினம் ஒரே வகையான உணவுகளை செய்யாமலுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வித்தியாசமா செய்யணும்ன்றதாலதான் நான் இந்த ரெசிபியை இதுல போடுறேன். அப்படியே வைப்பம். மேலால சாடியா காயாமலுக்கு இருக்கிறதுக்கு சிறிது தேக்கான அப்படி மேலால பூசி போட்டு அப்படியே ஒரு பொலித்தீன் கவர் போட்டு மூடிட்டு அப்படியே வச்சு விடுவோம். ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்க இதை பாப்பா திருப்பி நான் மூடி வச்சுட்டேன். பாருங்க, அப்படியே பொங்கி வந்திருக்கு. இதுல இருந்துதான் நான் இப்ப நான் செய்ய போறேன். நான் செய்ய நான் நெருப்புல போடையில தோசைக்கல்லில மட்டும்தான் போட்டு சுட போறேன். அநேகமா நெருப்புல போட்டு சுடுவாங்க. அப்படியே கை உம்மண்டு போகும். நல்லா இருக்கும். அப்படி செய்யற டைம்ல இன்னொரு கப்பிளச்சு போட்டு அப்படியே நானை சுட்டு எடுக்கிறது. இவ்வளவு தான் வேலை. இந்த நானுக்கு நல்ல ஒரு சுவையான ஒரு கறியும் செய்து விட்டமா இருந்தா அந்த மாதிரி இருக்கும். ஒரு இறைச்சிக்கறி கோழிக்கறி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நாங்க கூடுதலா காலை உணவுக்கு கோழிக்கறி அப்படியான சாப்பாடுகள் செய்யறதில்ல. நான் செய்யறது தேங்காய் சம்பல். இப்ப இதுக்கு தேங்காய் சம்பல்லாம் செய்தேன். தேங்காய் சட்னி. ஸ்ரீலங்காவில ஃபேமஸ் என்ன ஒரு உணவுக்கும் தேங்காய் சட்னி தான் நாங்க செய்யறது. தேங்காய் சம்பல். பாருங்க, எனக்கு ஒரு டவுட். நான் ஏன் இந்த ஓவல் ஷேப் வடிவில செய்யறவங்க
இதையும் இதுல நான் சாப்பிட்டு பார்த்திருக்கிறேன் ஓவல் ஷேப்ல. அதேதான் நான் உங்களுக்கு ஓவல் ஷேப்லயே செய்து காட்டுறேன். நல்ல தடிப்பா எடுக்காதீங்க, ஒரு அளவு கொஞ்சம் தடிப்புல எடுத்து மேலால இது மல்லியில போடலாம். மல்லியில ஸ்ரீலங்காவில இல்ல, அதால நான் கருவேப்பிலையும் போட்டு முருங்கை இலையும் போட்டு வெள்ளைப்பூடும் சின்ன சின்ன வெட்டி போட்டு உள்ளியும் போட்டு வச்சிருக்கிறேன். அந்த உள்ளி பொரிஞ்சு வரும், அது அப்படியே சாப்பிடக்க நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க. அப்படியே கொஞ்சம் அமதி தட்டினமா இருந்தா தான் அந்த இலைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள தாண்டா சுடேக்க வெளியில விழாது. அமர்த்தி தட்டி கொள்ளுங்க பாருங்க. அப்படியே சுட்டெடுக்க பொங்கி கொண்டு வரும், ரெண்டு பக்கமும் பொங்கி அப்படியே ஊதியண்டு வரும். நெருப்புல போட்டு எடுப்பாங்க, ஒரு பக்கத்தை சுட்டு போட அடுத்த பக்கத்தை நெருப்புல நேரடியாவே பிடிப்பாங்க. நான் நேரடியா பிடிக்கல, சாதாரணமாகவே தான் நான் தோசைக்கல்லிலேயே போட்டு எடுக்கிறேன் பாருங்க. அப்படியே பொங்கி பொங்கியண்டு வருது. அப்படியே ரெண்டு தட்டா பிரியும், பூரி பிரிக்கிற மாதிரி அப்படியே பிரிச்சிருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். மேலால பட்டர் பூசினமா இருந்தா பட்டர் நான் நல்ல சுவையா இருக்கும். காஞ்ச தன்மையே இருக்காது. சாடையா பட்டர் பூசி கொள்ளுங்க. நான் பட்டர் பூசிட்டு காட்டுறேன். இப்படியே பொங்கிட்டு வரும் பாருங்க. அந்த திருப்பி நெருப்புல போடலாம், ஆனா நான் தோசைக்கல்லிலேயே தான் போடுறேன். அப்படியே போட்டு எடுத்தா சுவையான நான் பாருங்க. இப்பயே இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு தெரியுது. அப்படி எடுக்கே எனக்கு தெரியுது அதோட மென்மைத்தன்மை. இப்படித்தான் நாங்க முழுக்க சுட்ட முடிச்சேன். நான் ஒரு கால உணவுக்கு தேவையான அளவு எனக்கு கிடைச்சது. 2 சுண்டுல தான் செய்தேன். ஆனா நிறைய கிடைச்சது. அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டீங்கன்னா எல்லா பக்கமும் வேகுற மாதிரி வரும். ஒரு இடத்துல மட்டும் வேகாம. நான் தோசைக்கல்லை விட கொஞ்சம் நீளமா இந்த நாணத்தை செய்துட்டேன், அதால கொஞ்சம் சிரமப்படுறேன். தோசைக்கல்லுக்கு அளவானதுங்க இல்ல, உங்கள்ட்ட பெரிய தட்டுகள் அப்படி இருக்குமா இருந்தா அதுல வச்சு சுடலாம். சப்பாத்தி செய்யறது அதுகளுக்கு பயன்படுத்துற பெரிய தோசைக்கல்லு மாதிரி இருக்கும், இன்னும் ஈஸியா இருக்கும். கொத்துரொட்டி போடுவாங்க கடைகள்ல, பெரிய தட்டு, அதுல போட்டீங்கன்னா இன்னும் நல்லா பாருங்க. அப்படியே பொங்கிட்டு வரும். இதுக்கு சட்னி ஒன்று அரைப்பம். அது என்ன அரைக்கிறேன் நான் வேறையா ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதுல பார்த்து கொள்ளுங்க, உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா? அப்படியே எல்லா பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பக்கம் மட்டும் வெந்து கொண்டிருந்தா சில வேளையில வேகாத தன்மை இருக்கும். அப்படியே மாத்தி மாத்தி போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. வந்துட்டு சுவையான சப்பாத்தி, அழகான சப்பாத்தி பாருங்க என்ன மாதிரி பொங்கி என்று வருகிறது. பூரி பொங்குற மாதிரியே பொங்குது பாருங்க. அது குழைக்கிறதுல இருக்குது, ஈஸ்ட் இருக்கிறதால இப்படித்தான் பக்கம். வீட்டில ஒரு பேக்கெட் ஈஸ்ட் வேண்டி வைத்துக் கொள்ளுங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு இலகுவாக இருக்கும், எல்லாத்துக்கும் துணையாகவும் இருக்கும் பாருங்க. இந்த தெரியுது வெளியில இது வருது, ஆவி வருது, வெளியில ஆவி வர அப்படியே உள்ளுக்குள்ள எல்லாம் வெந்துடும். அப்படியே நீங்க இதண்டம்ல தட்டுல சாடையா எண்ணெய் பூசிட்டு விடுங்க. எண்ணெய் பூசினீங்கன்னா தான் கீழ்பக்கமும் கொஞ்சம் மொறுமொறுப்பண்டு வரும், இல்லாட்டி ஒரு காஞ்ச தன்மை வரும். தட்டுக்கு எண்ணெய் பூசிக்கொள்ளுங்க. அப்புறம் எடுத்த பிறகு பட்டர் பூசணும். நான் பூசி காட்டுறேன் இப்படி என்று. ஓகே, சுவையான நான் ரெடி. பாத்தீங்களா இவ்வளவு அழகா இருக்கு. அழகு மட்டும் இல்ல, இங்க சுவையும் இருக்குது. நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதா இருக்கு. நான் இந்த மாஜரின் வந்திருக்கிறேன், கணக்க மாஜரின் தேவையில்ல, கொஞ்சம் மாஜரின் போட்டும் அப்படியே ஒவ்வொரு நானா எடுத்து வச்சுட்டு நான் இந்த மீன் பகுதியில அப்படியே பூசிக்கொள்ளுங்க. அப்படி ஒரு ஈரத்தன்மை, பளபளப்பு தன்மை, அதை விட சுவையும் கிடைக்கும்.
இதுக்குத்தானே நாங்க கடையில போறோம், ஹோட்டலுக்கு போறோம், நான் சாப்பிட காசு கொடுக்குறேன், நிறைய காசு செலவழிச்சிட்டு வரோம். அப்ப நாங்களே செய்து வீட்டை கொடுத்தா பிள்ளைகளுக்கும் சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு, நாங்க நல்லாவும் சாப்பிடலாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க இதை நீங்க தப்பு தவறுறீங்க, வீட்டுலயே இதை செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோல நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் போகணுமா இருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷம், பாய்.